அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித சிட்டா வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம். சிட்டா, லூக்காவிலிருந்து வெகு தொலைவில் இல்லாத மாண்டேசாக்ரதி என்ற கிராமத்தில் உள்ள டஸ்கனியில் பிறந்தார். அவரது பெற்றோர் ஜியோவானி மற்றும் புவோனிசிமா லோம்பார்டோ ஆவர். அவரது தாய்வழி மாமா கிராசியானோ. அவர் மலையில் வசித்து வந்தார். அங்கு அவர் தேவாலயத்தையும் பயணிகளுக்கு தங்குமிடத்தையும் கட்டினார். 12 வயதில் சிட்டா பட்டு வியாபாரிகளின் வசதியான குடும்பமான ஃபாட்டினெல்லிஸின் வீட்டில் ஒரு வேலைக்காரரானார். சிக்னோரா ஃபாட்டினெல்லி சிட்டாவை ஒரு வருடம் பள்ளிக்குச் செல்ல அனுமதித்தார். பின்னர் வயதான பணிப்பெண்ணின் கீழ் பயிற்சி அளிக்க வைத்தார். மற்ற வேலைக்காரர்கள் சிட்டாவை பொருட்படுத்தவில்லை. அவளுடைய பக்தியை தோரணை என்றும் அவளுடைய அடிபணிதலை முட்டாள்தனம் என்றும் அவர்கள் எண்ணினர். தனது சாந்தமான மற்றும் அடக்கமான சுயக்கட்டுப்பாட்டால் சிட்டா தனது சக ஊழியர்களின் தீமையை முறியடிப்பதில் வெற்றி பெற்றார். அவள் தனது ஊதியத்தில் 1/3 பங்கை தனது பெற்றோருக்கு கொடுத்தாள். ஒரு பங்கை தனக்கு வைத்திருந்தாள். மீதியை ஏழைகளுக்கு கொடுத்தாள். அவள் தனது ஊதியத்தில் 1/3 பங்கை தனது பெற்றோருக்கு கொடுத்தாள். ஒரு பங்கை வைத்திருந்தாள். மீதியை ஏழைகளுக்கு கொடுத்தாள். வீட்டின் எஜமானி சிட்டாவை வீட்டு தர்மத்தின் பொறுப்பில் நியமித்தாள். மேலும் நோய்வாய்ப்பட்ட ஏழைகளை அவர்களின் சொந்த வீடுகளில் சந்தித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அனுமதித்தாள். வீட்டின் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சிறிய படுக்கையுடன் கூடிய ஒரு அறை தங்குமிடமாக வழங்கப்பட்டது. அவள் மாலையில் வெளியே சென்று ஏழை மற்றும் வீற்ற பெண்களை உணவிற்கு அழைப்பாள். சிட்டா மற்றவர்களை விட சில மணி நேரங்களுக்கு முன்பே எழுந்து வேலையை தொடங்குவதற்கு முன்பு தினமும் காலையில் திருப்பலியை கேட்பதில் கவனமாக இருந்தாள். அவள் தனது பணிகளை விடாமுயற்சியுடனும் விசுவாசத்துடனும் செய்தாள். சிக்னோரா ஃபாட்டினெல்லியின் மரண ஆசை என்னவென்றால் சிட்டா வீட்டு பொறுப்பில் அமர்த்தப்பட வேண்டும். 1260ஆம் ஆண்டில் குக்லீல்மோ ஃபாட்டினெல்லி இறந்த பிறகு அவரது மகன் பகானோ குடும்பத்திற்கு தொடர்ந்து வேலை செய்தாள். சிட்டா தனது மேலங்கியில் ஏழைகளுக்கு ரொட்டியை எடுத்துச் செல்வது வழக்கமான ஒன்று. பொறாமை கொண்ட வேலைக்காரர்கள் இதை எஜமானரிடம் தெரிவித்தனர். அவர் அவளை விசாரித்தார். மேலங்கியை திறந்தபோது அது பூக்களால் நிறைந்து காணப்பட்டது. ஒரு நாள் காலையில் தேவையில் இருக்கும் ஒருவருக்கு உதவுவதற்காக சிட்டா ரொட்டி சுடுவதனை நிறுத்திவிட்டு அவள் வெளியே சென்றாள். திரும்பி வந்து பார்த்தபோது ரொட்டிகள் அனைத்தும் பரிமாற தயாராக இருப்பதைக் கண்டாள். என்ன ஒரு அதிசயம்! மற்ற வேலைக்காரர்களுக்கோ அல்லது எஜமானிக்கோ யார் ரொட்டியை தயாரித்தார்கள் என்று தெரியாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிட்டா ஒரு பிச்சைக்காரனைச் சந்தித்தாள். அவனுக்கு கொடுக்க எதுவும் மிச்சமிருக்காததால் அவள் அவனுடன் கிராமத்து கிணற்றுக்குச் சென்று ஒரு செம்பு குடத்தை கிணற்றில் இறக்கி அதை அவனிடம் நீட்டி தண்ணீரின் மேல் சிலுவையின் அடையாளத்தை வரைந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். அவனுக்கு குடிக்க கொடுத்தபோது தண்ணீர் சுவையான பானமாக மாறியிருப்பதைக் கண்டான். ஏப்ரல் 27, 1272 அன்று 60 வயதில் சிட்டா ஃபாட்டினெல்லி வீட்டில் இறந்தார். அவர் இறக்கும் போது அவர் தூங்கிய அறையின் மேலே ஒரு நட்சத்திரம் தோன்றியதாக கூறப்படுகிறது. தேவாலயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு 1696இல் புனிதர் பட்டம் பெற்றார். சிட்டாவின் உடல் 1580ஆம் ஆண்டு தோண்டி எடுக்கப்பட்டு அது அழியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. லூக்காவில் சான் ஃப்ரெடியானோவின் பசிலிக்கா தேவாலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது.